மன நிறைவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதா? தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்த பின்பும் ஒரு மன நிறைவு இருதயத்தில் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அதோடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நாம் எப்பொழுது மன நிம்மதி, அதாவது ஒரு மன நிறைவை எப்பொழுது நாம் இழந்து போகிறோம் என்றால், மற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் உற்று கவனித்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கும்போது நமக்கு எப்பொழுது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா என்று பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய மனதில் இருக்கிற மன நிறைவு நம்மை விட்டு கடந்து செல்கிறதாக இருக்கிறது. அதை நாம் முற்று பார்க்காமல், மற்றவர்களை நாம் முற்று பார்க்காமல், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க தொடங்கும் போது, தேவன் நம்மை வழிநடத்தி செல்கின்ற பாதைகளை நாம் நன்றி சொல்ல தொடங்கும் போது நமக்கு நம்முடைய மனதில் ஒரு மன நிறைவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மன நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் தருகின்ற ஆசீர்வாதத்தை பார்ப்போம், அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.